நோவா வாழ்ந்த காலத்தில் உலகம் பாவத்தில் மூழ்கியிருந்தது. மனிதர்கள் தீமையை தேர்ந்தனர். ஆனால் ஒருவரே வேறுபட்டார், நோவா. அவர் நேர்மையோடும் விசுவாசத்தோடும் தேவனுக்கு பணிவோடும் வாழ்ந்தார். ஒருநாள் தேவன் நோவாவிடம் சொன்னார், உலகம் சிதைந்து விட்டது, ஆனால் நீ நீதிமான். ஒரு பெரிய பெட்டகம் கட்டு. நான் அனுப்பும் பெருவெள்ளத்திலிருந்து உன் குடும்பத்தையும் உயிரினங்களையும் காப்பாற்றுவேன். மக்கள் நோவாவை நகைச்சுவையாக பார்த்தார்கள். வானம் காய்ந்திருக்கிறது, வெள்ளமா வரப்போகிறது என்று. ஆனால் நோவா கேலி செய்தவர்களை கவனிக்கவில்லை. தேவன் சொன்னதை மட்டுமே நம்பினார். வருடங்கள் கடந்த பின் பெட்டகம் முடிந்தது. வானில் கருமுகில்கள் கூடி முதல் மழைத்துளி விழுந்தது. அந்த நேரத்தில் மக்கள் உணர்ந்தனர், நோவா சரி. நோவா, அவரது குடும்பம், உயிரினங்கள் அனைத்தும் பெட்டகத்தில் பாதுகாப்பாக இருந்தனர். 40 நாள் மழைக்கு பின் பூமி மீண்டும் அமைதியானது. இறுதியில் வானத்தில் வண்ணமயமான வானவில் தோன்றியது. அது தேவனின் வாக்கு. உலகத்தை மீண்டும் இவ்வாறு அழிக்க மாட்டேன். நோவாவின் வாழ்க்கை ஒரு சாட்சி. பெருவெள்ளம் உலகத்தை மூடிக்கொண்டிருந்த நாட்கள். 40 நாள் மழை நின்ற பின் பெட்டகம் மலையுச்சியில் நிலை கொண்டது. ஆனால் வெளியே நிலம் உலர்ந்தனா? வாழ்க்கை மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா? இதற்கு விடை தேட வேண்டும் என்று நோவா நினைத்தார். முதலில் அவர் ஒரு காகத்தை அனுப்பினார். காகம் கறந்து செல்லும் போது உலகின் சோகத்தை பார்த்தது. தண்ணீரில் மிதக்கும் உடல்கள், உடைந்த மரங்கள், சிதைந்த உலகம். அது திரும்ப வரவில்லை. அழிவின் நடுவேதான் தங்கிவிட்டது. காகம் கடந்த கால துயரத்தில் சிக்கிக்கொண்டது. சில நாட்கள் கழித்து நோவா ஒரு புறாவை அனுப்பினார். புறா அமைதியையும் நம்பிக்கையையும் தேடி அங்குமிங்கும் பறந்தது. முதல் முறையில் அது எதையும் கண்டுபிடிக்காமல் திரும்பியது. ஆனால் நோவா நம்பிக்கையை இழக்கவில்லை. இரண்டாவது முறையில் புறா ஒரு ஒலிவு இலை கொண்டு வந்தது. அது பூமி மீண்டும் உயிர் பெறத் தொடங்கியதற்கான முதல் அறிகுறி. நோவா மற்றும் அவரது குடும்பம் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர். இந்த 2 பறவைகளும் மனிதருக்கு ஒரு பாடம். பெருவெள்ளத்திற்கு பின் உலகம் நிசப்தமாக நின்றது. நோவா, அவரது குடும்பம் மற்றும் உயிரினங்கள் பெட்டகத்திலிருந்து வெளியே வந்தனர். தண்ணீர் குறைந்திருந்தாலும் பூமி இன்னும் ஈரமாய், புதிதாய் பிறந்த குழந்தை போல அமைதியாக இருந்தது. அந்த நேரத்தில் தேவன் நோவாவிடம் சொன்னார், இந்த உலகை மீண்டும் இப்படியாக அழிக்க மாட்டேன். மனிதனுக்கு புதிய துவக்கத்தை நான் கொடுத்துள்ளேன். அந்த வாக்கின் சாட்சியாக ஆகாயம் மெதுவாக பிரகாசித்து 7 நிறங்களால் ஆன ஒரு வானவில் விரிந்தது. பூமி முழுவதும் அந்த ஒளியின் நம்பிக்கை பரவியது. நோவாவின் குழந்தைகள் வியப்புடன் வானத்தை பார்த்தார்கள். அப்பா, இது என்ன அழகு! நோவா சிரித்து கூறினார், இது தேவனின் வாக்கு, நமக்கான பாதுகாப்பின் அடையாளம். பயம் இல்லை, அழிவு இல்லை, புதிய வாழ்க்கைக்கான வாக்குறுதிதான் இந்த வானவில். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு முறை மழை கழிந்த பின் வானவில் தோன்றும் போது நோவாவின் குடும்பம் நினைத்தது, நம்பிக்கை எப்போதும் மீண்டும் பிறக்கும். பெருவெள்ளத்திற்கு பின் உலகம் ஒரு புதிய பிறவியைப் போல அமைதியாக இருந்தது. நோவா மற்றும் அவரது குடும்பம் பெட்டகத்திலிருந்து வெளியே வந்தபோது பூமி முழுவதும் ஈரம், மண்ணில் மெதுவாக உயிர் திரும்பிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தேவன் நோவாவிடம் ஒரு சிறிய தங்க நிற விதையை கொடுத்தார். அவர் சொன்னார், இது புதிய பூமியின் முதல் விதை. இதை காப்பாற்றினால் உன் சந்ததிகளுக்கான எதிர்காலம் வளமாகும். நோவா அந்த விதையை மிகுந்த மரியாதையுடன் 2 கைகளிலும் பிடித்து புதிய நிலத்தின் மையத்தில் நட்டார். குடும்பமெல்லாம் அதை சுற்றி நின்று பிரார்த்தனை செய்தனர். நாள்கள் கடந்தபோது அந்த சிறிய விதை மெல்ல மெல்ல முளைத்தது. சிறிய பச்சை இலைகள் வெளித்த மண்ணை துளைத்து எழுந்தன. காலத்தால் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிழல் தந்து, பழம் தந்து, பறவைகள் தங்கும் பள்ளமாக மாறியது. மக்கள் அந்த மரத்தை புதிய பூமியின் தாய் என்று அழைத்தனர். கடந்த அழிவின் பின்னர் வாழ்க்கை மீண்டும் மலர்ந்ததற்கான சாட்சியது. பெருவெள்ளத்திற்கு பின் பூமி புதிய ஆயுளை பெற்றது. நோவாவின் 3 மகன்கள் செம், ஹாம், யாபேத் ஒவ்வொருவரும் தனித்தனி பாதையை தேர்ந்தனர். செம் தேவனை பயந்து நீதியுடன் நடந்தவர். அவர் அமைதியை விரும்பி குடும்பத்தையும் மக்களையும் நியாயத்தில் நடத்தினார். அவரது சந்ததி ஆசீர்வாதமும் ஞானமும் பெற்றது. யாபேத் தைரியமும் ஆர்வமும் கொண்டவர். தொலைதூர நிலங்களை தேடி புதிய இடங்களில் குடியேறினார்.
அவரது சந்ததி உலகம் முழுவதும் பறந்தது. ஆனால் ஹாம் தந்தையின் அறிவுரைகளை ஏற்காமல் தன்னோக்கம், கோபம், தவறான முடிவுகளைச் சேர்ந்த பாதையை தேர்ந்தார். அவரது சந்ததி பல சிரமங்களை சந்தித்தது. இந்த 3 சகோதரர்களின் கதை சொல்லுவது, நாம் தேர்வு செய்யும் பாதை நம் தலைமுறைகளின் எதிர்காலத்தை உருவாக்கும்.